ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி, நீங்க ஒரு டாபிக் பார்க்கலாம், அதுக்கடுத்து பாவனை பார்க்கலாம். என்ன டாபிக்னா, எப்படி வந்து ஒருத்தர் வந்து சக்சஸ் வெற்றி அடையலாம் ஆன்மீக வாழ்க்கையில். ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி ஒருத்தர் வெற்றி அடையலாம்? நம்ம வீட்டில் பட்டுக்கோங்க, கேள்வி இருந்தால் கேளுங்க. ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்த்துருவோம். How to know the secret of attaining in spiritual success in spiritual life? How to know? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி புக் கொடுத்தா உடனே அவங்க பிரிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பிரபு. ஆனா அவங்க மெதுவா அதை பத்தி பின்னாடி கூட திருப்பி பார்க்கல பிரபு. அப்படிதான் இருப்பாங்க. அது சொல்லணும். நம்ம கிருஷ்ணா வந்து நம்மளை எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாரு யோசிச்சு பாருங்க. நம்மளை வந்து லைஃப் டைம் எவ்வளோ லைஃப் டைம். இது வந்து முதல் பிறவி கிடையாது நமக்கு. ஆக்சுவலாக மில்லியன்ஸ் ஆஃப் பர்த் எடுத்துட்டோம். அவர் ஒரு பிறவியில் நமக்கு சான்ஸ்லாம் கொடுத்து அவர் நம்மளை தயார் பண்ணுறார். ஆனால் கிருஷ்ணருக்கு வந்து கோவம் வரதே இல்லை. நம்ம அதை நினச்சிக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம சில சமயம் நம்ம சொன்னோன்னே எல்லோரும் கேட்போங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஓகே, அது வந்து அர்த்தமற்றது. ஏன்னா அவங்களுடைய வாசனை எல்லாமே நிறைய இருக்கும். அதனால் அதெல்லாம் மீறி வருது ரொம்ப கஷ்டம். நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, இது அட்லீஸ்ட் இந்த புக்கை வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, இந்த புக்கை வாங்கிட்டாங்களே, பிரசாதம் ஏற்றுக்கிட்டாங்களே, அவ்வளோதான். ஓகே, அப்படியே எதிர்பார்த்து நம்ம சுருக்கிக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து கோவப்படுறதே இல்லை. நம்ம ஏதாவது நமக்கு அந்த மாதிரி வருத்தம் ஏதாவது வந்துச்சுன்னா அது கிருஷ்ணர் வந்து கடுமையாக இது பண்ணுவார். ஏன்னா நான் சொல்லிட்டு தான் வந்தேன், படி நான் நடுவுல உன்னை கேட்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். இருந்தா கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், புக் அட்லீஸ்ட் மேல இருக்கிற அந்த பேப்பரையாவது கிழிப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதுதான். ஓகே, ஆன்மீக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால இப்போ டாபிக் என்னன்னா, ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ் ஆகுது. ஓகே, how to know the secret of attaining success in spiritual life. Okay, success secret of attaining success. Secret of success. Okay, how to know the secret of success in spiritual life. இது பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையில் ஏன் இது ரகசியம்ன்றாங்க, ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி அடையணும் ஏன் ரகசியம்ன்றாங்க. ஆன்மீக வாழ்க்கையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதில் வந்து நிறையா விதமாக நமக்கு வந்து சேவைகள்லாம் வரும். ஓகே, ஒரு சேவை பார்த்து நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க, பிரசாதம் குக் பண்ணலாம், சேவை வரும். டிடிக்கு வந்து சேவை பண்ணலாம், அப்புறம் சில பேர் பிரச்சாரம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதமான சேவைகள் இருக்கு இல்லையா. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு சேவையை எடுத்து என்ன பண்ணுறாரு, வேகமாக முன்னேறணும்னு நினச்சிக்கிறார் இல்லையா. முன்னேற்றமா இல்லையா? அது ஒரு விதத்தில் முன்னேற்றம் தான். ஆக்சுவலாக பிரபாது தான் அந்த சேவையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா. ஆனால் அப்புறம் ஏன் அந்த சீக்ரெட்ன்றாங்க, சீக்ரெட் ஆஃப் அட்டைனிங் சக்ஸஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம சேவை பண்ணாலுமே அந்த சேவை வந்து அதில் கொஞ்சம் கடவுளோட அன்பு கலந்துருக்கணும். நம்ம கடவுள் அன்பு கிடையவே கிடையாது இல்லையா. நம்ம அந்த சேவை வந்து ஒரு போட்டியில் கூட பண்ணலாம். நம்ம போட்டியில் பொறாமைகளோட பண்ணலாம் சேவை. ஏன்னா நமக்கு பௌதிக லோகத்துலேருந்து வெளியே வரும்போது நம்ம எப்படி கான்சியஸோட வரோம், நம்மளை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இந்த பௌதிக லோகத்தில். சின்ன வயசுலேருந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, நீ தான் ஃபஸ்ட்டு, நீ தான் ராணி, நீ தான் ராஜா, அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு வந்துடணும், அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடணும், வெற்றி அடைஞ்சணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படி தான் வராங்க. நீ படித்த மாதிரி படிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை, வாங்கலாம் கூப்பிட்டு விடுவோம், அப்புறம் டியூஷன் வைப்பாங்க இல்லையா. இப்படி அவங்க வளர்ந்ததுனால அந்த போட்டி போடாமல் அந்த உணர்வோடு தான் அவங்க வளர்ந்துருக்கோம் இல்லையா. அப்போ ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையில் வந்தவன் என்ன ஆகுனா, அவர் வந்து இப்போ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகி அவர் ஃபுல்லாக வந்து வாழ்க்கையை வந்து டெடிகேட் பண்ணி வர்றேன்னு சொல்லி வந்தாமல் என்ன ஆகுனா, அவருடைய அந்த எண்ணங்கள்லாம் மாறாது. அந்த போட்டி பொறாமையெல்லாம், அந்த ஸ்பிரிட்டு ரேட் ரேஸ் சொல்லுவாங்க இல்லையா, எலிகளின் ரேஸ், பந்தயம். ஓகே, அந்த மாதிரி அது வந்து அங்கேயும் மாறாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வேகமாக பண்ணிட்டு நம்ம நிறையா பண்ணணும், நம்ம பேர் தான் வரணும், இது யார் பண்ணதை கேட்டால் நம்ம தான் வரணும், அந்த மாதிரிலாம் வரும். ஓகே, அப்போ இது நம்ம சக்ஸஸ் பண்ணுறோமா இல்லையானா இது வந்து சக்ஸஸ் கிடையாது. ஆக்சுவலாக இது சக்ஸஸ் கிடையாது. நிறைய பேர் இதை வந்து வெற்றி நினச்சிப்பாங்க. வெற்றினா இந்த மாதிரி நம்ம நிறையா சாதிச்சிட்டோம்னா வெற்றி அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக ரஜோகுணம் அதுலேயும் இருக்கான். இவர் ஸ்ரீனிவாஸ் ஹரி பிரபு அருமையாக சொல்லுவாங்க, ரஜோகுணம் அதுலேயும் இருக்குது. ரஜகுணம் எப்படி இருக்கான், இந்த மாதிரி நிறையா சாதனை பண்ணுறீங்களோ அது ரஜகுணம்.
பிரபுபாத ஆரம்பிச்ச புதுசில் அயல்நாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப ரஜகுணம் நிறைய பண்ணணும்னு சொல்லி ஆசை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரபுபாதர் வந்து அவங்கள வந்து நிறையா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வச்சார். எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அது ரஜகுணத்துக்குடைய அறிகுறி. ஓகே, அதனால் நம்ம பக்தி சேவை பண்ணும்போது நமக்கு வந்து சத்துவ குணத்துக்கு வந்துட்டோன்னா இன்னும் வரல ஆக்சுவலாக. ஓகே, அதனால் நம்மளுடைய அந்த இன்னொருத்தர் க்ளோரிஃபை பண்ணுறதே தவறு. நீங்கள் வந்து தூய பக்தர், நீங்கள் குருவாயிட்டீங்க, இவர் தான் நம்ம குரு அப்படிலாம் சொல்கிறதே தவறு. ஏன்னா நம்ம இந்த 3 குணங்களோட பிடியிலேருந்து இன்னும் வரல. ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் அதிகம் போயிட்டார் அப்படின்னு ஒத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இவர் கூட மேலே போகிறோம், அது யாருக்கும் தெரியாது. அதனால இந்த ரஜோகுணம் தமோகுணம் அதுலேருந்து வெளியே வராதனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம சாதனை பண்ணுறதை வச்சுட்டு சக்ஸஸ் நினச்சிடும். இந்த மாதிரி நான் சாதனை பண்ணுறேன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கேன், அப்படி நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அது வந்து ரஜோகுணத்தை எடுத்து உடைக்குது. ஓகே, அப்போ எப்படி தான் நம்ம சக்ஸஸ் அட்டைன் பண்ணுறது? ஆனால் ஆப்வியஸ்லி இதை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ரஜோகுணம் குறைஞ்சிட்டே வரணும். ஆனால் அது வரலை, நமக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்ன பண்ணணும்னா நம்ம இன்னும் சாண்டிங் நல்லா பண்ணலன்னு அர்த்தம். சாண்டிங்கை கணக்காக பண்ணிட்டு வச்சுட்டு எதில் வந்து நமக்கு லைம் லைட் வருதோ, நான் நின்னா தெரியும் அப்படி வருதோ அந்த ஆக்டிவிட்டி நிறையா பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால தான் பிரச்சனை. ஓகே, பேக்கில் பண்ணுவாங்க இல்லையா, பாத்திரங்கள் வந்து குக் பண்ணுறதுலாம் பேக் சைடு ஒர்க்கு, தெரியாது யார் பண்ணாங்கன்னு. ஆனால் ஃப்ரண்ட்டில் மைக்கை பிடிச்சி பேசினா, இல்லைன்னா ஆர்கனைஸ் பண்ணி இவர் ஆர்கனைஸ் பண்ணதில்லை இப்படி ஆயிருக்குன்னா, அப்போ வந்து அதெல்லாம் வந்து ரஜோகுணத்தின் வெளிப்பாடு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம சாண்டிங் நல்லா பண்ணணும். சாண்டிங் குவாலிட்டி எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோக்கு நம்ம நல்லா மந்திரத்தை கேட்டிருக்கோம், இதுதான் சத்துக்குணம் வருமா. ஒரு ஆக்டிவிட்டியிலும் நம்மளால் இதில் கிருஷ்ணர் எப்படி ப்ளீஸ் ஆகிறாரு, இது நம்ம கிருஷ்ணர் எப்படி நினச்சிருக்கோம், அட்லீஸ்ட் அந்த முயற்சியாவது இருக்கணும். ஓகே, அந்த முயற்சியிலாவது நம்ம இருக்கணும். இதெல்லாம் எனக்கு வராதுங்க, இதெல்லாம் எனக்கு வரவே இல்லைங்க, 20 வருஷமாக பயிற்சி பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் வரவே இல்லை, இது இனிமேல் வராது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்தூசியாசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உற்சாகத்தோடு இன்னும் வரும், அது ட்ரை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. வி ஹேவ் டு ரிமெம்பர் கிருஷ்ணா ஒயில் டூயிங் சர்வீஸ். நம்ம சேவை பண்ணும்போது கிருஷ்ணரை நினச்சி பார்த்துக்கணும், வலுக்கட்டாயமாக நினச்சிக்கணும். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக வரவே வராது. நமக்கு அந்த பொறாமை குணம் இதெல்லாம் தான், கோவம்லாம் தான் வரும். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது எப்படியாவது எல்லாருக்கும் அது சாண்ட் பண்ணும்போதே போகுது. நம்ம நார்மலாக சர்வீஸ் பண்ணும்போது சொல்கிறேன், சர்வீஸ் பண்ணும்போது பூ கோக்குறோம் ஏதாவது பண்ணுறோம் இல்லையா, அப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிருஷ்ணருக்கு இந்த பூவை போடுவாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா எவ்வளோ அழகாக இருக்காது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட் லிங்க் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதில் கடவுளுடைய அன்பு கலந்துருந்தால் தான் அது சேவைன்னு சொல்லப்படுது. இல்லைன்னா அது பேர் என்ன, வேலை. ஓகே, சேவைக்கு வேலைக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் நமக்கு வந்து வேலையினால் நமக்கு ரொம்ப முன்னேற்றம்லாம் கிடைக்காது. ஸ்மரணம் தான் பெஸ்ட்டு சேவைன்றாங்க. ஸ்மரணம் கிருஷ்ணனுடைய முகத்தை வந்து நினச்சி பார்த்துக்கிற, அவருடைய பாஸ்ட் டைம் நினைக்கிறதுலாம் வந்து பெஸ்ட்டு சேவை. ஓகே, எவ்வளோ பேராலும் முடியும் இந்த மாதிரி ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? நம்மளால் முடியாது. அதனால தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணுறோம். அதனால் இந்த ஆன்மீக குரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துருக்காரு. காலையில் எழுந்திரிச்சோன்னே சாண்டிங், அப்புறம் மங்களாரத்தி சாண்டிங், அப்படி மாற்றி கூட பண்ணிக்கலாம். கிரகஸ்தா கொஞ்சம் மாற்றி கூட பண்ணிக்கலாம். சில முடியலன்னா சாண்டிங் ஃபஸ்ட்டு மங்களாரத்தி அது கூட பண்ணலாம். 7 மணிக்குள்ளே பண்ணிடணும் மங்களாரத்தி. ஓகே, ரொம்ப லேட்டாக பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு குரு பூஜை வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் டெய்லி படிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம பிரசாதம் உட்கொள்ளணும். இதுதான் எப்பயுமே பிரசாதம் உட்கொள்ளணும். 5 காரியங்கள் பண்ண சொல்லியிருக்காரு ஆன்மீகம். என்ன பண்ண சொல்லியிருக்காரு, முதல்ல வந்து 4 ஒழுக்க விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, சாண்டிங்கை பர்ஃபெக்டாக பண்ணணும். 14 மலைகள்லாம் 14 மலை மினிமம் சாண்டிங் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ். அப்புறம் வந்து பிரசாதம் மாத்திரம் தான் சாப்பிடணும், ஒன்லி பிரசாதம். மேபி சில பேர் கடலை மிட்டாய் சாப்பிட்றதுலாம் அள்ளி கடலை மிட்டாய் வாங்கி கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். ஓகே, நாங்களாம் அப்படி தான் பண்ணுறோம். சில அவாய்ட் பண்ண முடியல. நம்ம கிரகஸ்தவால் இருக்கும்போது, வாழ்க்கையில் இருக்கும்போது பிரம்மச்சாரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அந்த சைடு ஆனால் ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடணும். அதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஆஃபர் பண்ணி சாப்பிட முடியாது. ஓகே, அப்படியே கொஞ்சமாக போயிடக்கூடாது. சரி, கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கினா சரி, குருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி குருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, 5வது ப்ரீச் பண்ணணும். ப்ரீச்னா என்ன, இந்த மாதிரி கூட்டம்னா அட்லீஸ்ட் 2 பேர் மீட் பண்ணும்போது ப்ரீச் பண்ணுறது, பகவானை பற்றி பேசுறது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பேரும்
தனியாக பேசும்போது பகவானை பற்றி பேசுறது. இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப்லேயே அந்த பகவான் வந்துடும். இந்த 5 காரியங்கள் பண்ண சொல்லியிருக்காரு ஆன்மீக குரு. ஓகே, இதில் ஒருத்தர் சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு சாண்டிங் பண்ணவே டைம் இல்லை அப்படின்னாங்கன்னா அது வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ணலாம் இப்படி. ஓகே, சேவை பூஜாதி இந்த மாதிரி சேவை பண்ணால் கூட அவங்களுக்கு அடுத்த வந்துடும். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக நான் சேவை பண்ணுறேன் எனக்கு சாண்டிங் பண்ண டைம் இல்லைன்னா அது தவறு. ஓகே, அது வந்து தட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். அது பேருக்காக பண்ணுறது. நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக சாதனை பண்ணி ஆகும், நிச்சயம் பாவனை கேட்டே ஆகும். அதுக்கடுத்து தான் மற்ற எல்லாமே. பிரபுபாதர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், இப்போ உள்ள சேவையெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. நம்மளே சும்மா அப்படி ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிக்கிறோம் நிறைய சேவை இருக்க மாதிரி. ஏன்னா எல்லோரும் என்னை சொல்லணுன்ட்டு. அப்போ சேவைன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, டெம்பிளை கட்டி டிவோட்டிஸ் அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி சேவை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் சேவையெல்லாம் பண்ண முடியாது. அப்படி மணின்னு சொல்லுவாங்க, மணியாக அப்படிப்பட்ட டிவோட்டிஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பிரபுபாதை சொல்கிறாங்க நேரமே இல்லை சாண்ட் பண்ண அப்படின்றாங்க. மங்களாரத்தி அப்போ பிரபுபா எழுதுறாரு, மங்களாரத்தி சாண்டிங் இது பண்ணிவிடு, அதுக்கப்புறம் சேவை பண்ணிட்டார். இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாதுன்றார் பிரபுபாதர். திருப்பி எத்தனை லெட்டர் எழுதுறாரு, எத்தனை பேர் கேட்குறாங்க, அது 2 வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்றார் பிரபுபாதர். சாப்பிட்ற நேரம் இருக்குல்ல, சாப்பிட்றது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பிட்றீங்க. சேவை வந்து 24 ஹவர்ஸ் சேவை இருக்குது, சேட் பண்ண முடியல. சாப்பிட்றது ஒரு மணி நேரமாக சாப்பிட்றீங்க, அப்புறம் ஏன் சேட் பண்ண முடியல? அதனால் சாண்டிங் வந்து ரொம்ப லேஸாக எடுக்கக்கூடாது. ஓகே, சாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரபுபாதர் கொடுத்தது. இல்லைன்னா இது வந்து என்ன ஆகிடும், இந்த ஆம்பே பிஸ்னஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஆகிடும். முதல்ல அவர் இப்போ தலைவராக இருந்தார், அப்புறம் அவருக்கு இன்னும் தலைவர் ஆகிட்டார், பெரிய தலைவர் ஆகிட்டார், பெரிய தலைவர் ஆகிட்டார். இந்த மாதிரி ஓகே, ஆம்பே பிஸ்னஸ் அப்படி தான் ஆகும். சின்னதாக காசு வரும், பெரிய காசு வரும், அந்த மாதிரி. அதில் காசு, இதில் ஈகோ. ஓகே, அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த கொஞ்சம் பேர் வராட்டாலும் பரவாயில்ல, இவர் வந்து ரிசர்வ் டைப் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஓகே, ஆனால் அந்த சாதனையும் பாகவதம் இதெல்லாம் நம்ம எப்பயுமே நினச்சிட்டே இருக்கோம். நம்மளுடைய நோக்கமே வந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம கிளம்புறது தான் நோக்கம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நமக்கு அதுக்குள்ளேயே காரியங்கள் அது சாண்டிங் தான். சாண்டிங் ஏன்னா இது ஆன்மீக குரு கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு ஆன்மீக குரு? இது 5 காரியங்கள் கொடுத்துருக்காரு. இந்த 5 காரியங்களை யார் பண்ணுறாரோ அவர் தான் வந்து என்ன பண்ண சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே, குருவுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் ஆன்மீக வாழ்க்கையுடைய சக்ஸஸே இருக்குது, வெற்றியே இருக்குது. குரு சாட்டிஸ்ஃபை எல்லாம் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஆன்மீக அவர் ஒன்று சொல்கிறார், நான் ஒன்று பண்ணுறேன். அவர் இப்படி சொல்கிறாரு, நான் என் இஷ்டப்படி இருக்கிறேன். நீங்கள் சொன்னதான் நான் ஃபாலோ பண்ணணுமா என்ன? நான் என் இஷ்டப்படி, இதுதான் நான் நினைக்கிறேன் கரெக்டுன்னு. ராமானுஜாரியார், சைத்தன்ய மகாபிரபு, பிரபுபாத் இவங்களுக்குலாம் தெரியாது. பட் 21st செஞ்சுரியில் வந்திருக்க ஒருத்தருக்கு வந்து என்ன தெரியும், எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா? இது தவறான விஷயம். நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்னாலே மேலேருந்து தான் கீழே வரணும், கீழேருந்து மேலே போகிறது கிடையாது. நான் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு வேலையே கிடையாதுங்க. ஓகே, ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே. ஓகே, அதனால் எப்போ வந்து ஒரு ஆன்மீக குருவுடைய சின்சியர் பிளெஸ்ஸிங் கிடைக்குதோ அவருடைய வாக்கிங்களை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம சக்ஸஸ் வர முடியும், இல்லைன்னா சக்ஸஸே கிடைக்காது. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், எந்த பேரில் வரும்னு சொல்ல முடியாது. அதான் சில விஸ்வநாத சக்கர தாக்கூர் பாடியிருக்காரு இல்லையா? இந்த மாதிரி ஆன்மீகனுடைய பொற்பாதங்களை என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன். அவருடைய திருப்தியினால தான் ஒருத்தர் பகவானை திருப்தி பண்ண முடியும். அவர் திருப்தி அடைஞ்சால் பகவான் திருப்தி ஆகிறார். எப்படி வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து இம்மீடியட் சூப்பர்வைசர் திருப்தி ஆகிறாரு, உடனே அவங்க ப்ரொமோஷன் கிடச்சி, கம்பெனி இஸ் ஹாப்பி. ஓகே, கம்பெனிக்காரங்களா சிஓ வந்து கேட்பாரா, ஹவ் ஆர் யூ? அவர் கீழே வந்து இமீடியட்டாக சூப்பர்வைசர் என்ன சொல்கிறோம் அது இப்படி தான் எல்லாம் நடக்கும், ஹைக்கு ப்ரமோஷன் எல்லாமே. அதே மாதிரி தான் ஆன்மீக குருவுடைய திருப்தியில் எல்லாம் திருப்தியும். ஆன்மீக குரு வந்து திருப்தி ஆகலைனா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் அழிஞ்சு போயிடுன்றது. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்யா பிரசாதாத் அகதி குரோபி த்யாயாதோ வாம்சஸ்ய யசாசி சந்த்யம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதம் வந்து பிரபுபாதத்தை குறிக்குது. எஸ்ய அப்பிரசாதத் வந்து வைஷ்ணவரை குறிக்குது. எல்லா குரு எல்லா வைஷ்ணவரையும் குறிக்குது. ஒரு வைஷ்ணவன் வந்து நம்ம அந்த டிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் அவக்தம் அப்படின்னா. ஹரே கிருஷ்ணா மதஞ்சி, ஹரே கிருஷ்ணா. அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஆன்மீகனுடைய வார்த்தைகளை நான் வச்சுட்டே இருக்கணும் எப்பயுமே. நம்ம எதுக்காக வந்து இஸ்கானுக்கு இந்த மாதிரி 5 ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காரு பிரபுபாதர். சாண்டிங் இம்பார்ட்டன்ட்,
4 ஒழுக்க விதிமுறைகள், பிரசாதம் மட்டும் உட்கொள்ள வேண்டும், ஸ்ரீமத் பாகவதம் டெய்லி படிக்கணும் கேட்கணும், அப்புறம் ப்ரீச்சிங் பண்ணணும், புதுசாக உள்ளவங்களுக்கு ப்ரீச் பண்ணுவோம். இந்த 5 ஆக்டிவிட்டியை ப்ரொபாத் பண்ண சொல்லியிருக்கார். இது நம்ம நினச்சிக்கணும், இஸ்கான் போகும்போது நினச்சி தான் பர்பஸ். ஓகே, இது அவர் எவ்வளோ சொல்லியிருக்கார், நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து சேவையே கிடையாது. அது என்னது? வேலை. ஓகே, நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். அது கிருஷ்ணா சலசமய கருணையோட அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் என்ன, நமக்கு அந்த ஆத்திரோஷங்கள் ரஜகுணம் குறையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வெளியிலேருந்து இங்கே உள்ளே வந்திருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு வெளியில் என்ன தாக்கம் இருக்கும் அதே தான் நமக்கு இன்னும் இங்கே இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.